அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிடி சார் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அந்த ஒரு வாய்ப்பை அவர் பொக்கிஷமா பயன்படுத்தி இன்னைக்கான ஷேரிங்ஸை கொடுக்க போதில் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன். சூப்பர். சொன்ன மாதிரி என்னோட நேம் மாணிக்கம். என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா பாவநாசம். பாவநாசத்துல சிவந்திபுரம் அப்படிங்கிற இடத்துல வராகபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிறேன். பேசிக்கா பாத்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கிறேன். முடிச்சுட்டு நான் நல்லா படிப்பெல்லாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்கூல்லயும் லாஸ்ட் பெஞ்சு, காலேஜ்லயும் லாஸ்ட் பெஞ்சு, அந்த மாதிரி லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட் தான். அதை தாண்டி படிப்புலாம் அந்த அளவு வராது. ஆனா விளையாட்டு பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், பிரிச்சு மஞ்சிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி எந்த விளையாட்டு கொடுத்தாலுமே பெஸ்டா பண்ணக்கூடிய நபரா நான் இருப்பேன். அதை தாண்டி வாலிபால் மேட்ச், இந்த மாதிரி பேட்மிண்டன், செஸ், அந்த மாதிரி எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அந்த மாதிரி லெவல்ல ஆடி இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விளையாட்டு பிரியர் அப்படின்னு கூட என்ன சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பாதையில நல்லா விளாண்டா நல்ல மாதிரி ஒரு மணி ஜாப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கனவோட இருந்த பையன் தான் நானுமே. அப்படி அப்படி என்னுடைய ஸ்கூல் டைம் முடிச்சுட்டு என்னோட திறமை மூலமா அந்த ஒரு என்னுடைய காலேஜுங்கிறது கிடைச்சிச்சு. வாலிபால லிப்ரோங்கிற பொசிஷன் மூலமா செலக்ட் ஆகி கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ரீயோட கன்னியாகுமரி கிட்டத்தட்ட கடல்ல இருந்து 1 கிலோமீட்டர் என்னோட காலேஜ், விவேகானந்தா காலேஜ் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல என்னோட படிப்புங்கிறத முடிச்சேன். முடிச்சா பாத்தீங்கன்னா ஃபுல்லெல்லாம் முடியலங்க. ஏன்னா ஒரு லட்சியத்தோட போனேன். ஆனா காலேஜ்ல போய் யூனிவர்சிட்டி மேட்ச் ஆடணும். அந்த யூனிவர்சிட்டி மேட்ச் மூலமா என்னுடைய எப்படி சொல்றது, என்னோட ஃபியூச்சர் பெரிய லெவலா கொண்டு போய் நல்ல ஒரு ஆர்மிக்கோ இல்லைன்னா ஒரு போலீஸ் வேலைக்கோ போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கனவோட இருந்துட்டு இருந்தா லாக்டவுனுங்கிறது வந்துச்சுங்க. லாக்டவுன் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல என்னால மேட்ச் ஆட முடிஞ்சு, செகண்ட் இயர்ல என்னால ஆட முடியல, தேர்ட் இயர்லயே என்னால ஆட முடியல. அப்போ எதுக்காண்டி காலேஜ் போனோம்னா படிக்கிறதுக்காண்டி எல்லாம் போகல. இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி மேட்ச் ஆடி பெரிய லெவல்ல என்னுடைய ஸ்போர்ட்ஸை நான் காட்டணும், என்னோட விளையாட்டை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புக்காண்டி போனேன்னா லாக்டவுன்ல அந்த வாய்ப்பை வெளிப்படுத்தவே முடியல. அப்போ செகண்ட் இயர் படிக்கும் போதே கொரோனாங்கிறது வந்துச்சு. அப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதை பண்ணிடுறோம் இதை பண்ணிடுறோம் அப்படின்னு டைலாக் எல்லாம் விட்டு போனேன். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் உள்ளூர்லயே வாழ்ந்துட்டேன். ஸ்கூலா இருக்கட்டும் எல்லாமே உள்ளூர்லயே இருந்துட்டேன். வெளியூர் போனா அவனால சமாளிச்சிருவியாடா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தான், இருந்தாலும் வீட்டுல விடுறதுக்கு பயந்தாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வெளியில போய் சமாளிச்சிருவா அப்படின்னா சமாளிச்சு இருந்து ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிச்சு ஒரு சூப்பரான முறையில நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா செகண்ட் இயர் படிக்கும்போது லாக்டவுன் போட்டாங்க. டோட்டலா கனவு ஃபுல்லா வீணாயிட்டு. ஏன்னா நான் என்னுடைய காலேஜ்ல வகுப்பறையில இருந்தானா பாத்தீங்கன்னா அதை தாண்டி கிரவுண்ட்ல தாங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் என்னன்னா எனக்கு விளையாட்டுனா அந்த மாதிரி வெறி. ஓகேங்களா? காலையில பிராக்டிஸ் போவேன், காலைல 5 மணிக்கு பிராக்டிஸ் போவேன், 5 to 8 மணிக்கு பிராக்டிஸ் போவேன். அதை தாண்டி பாத்தீங்கன்னா மதிய டைம் 1 to 3 மணி வரை பிராக்டிஸ் போவேன். அதுக்கப்புறம் 6 மணி டு நைட் 8 மணி வரை பிராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு கேம் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. வாலிபாலும் பிராக்டிஸ் பண்ணுவேன், பேட்மிண்டன் பிராக்டிஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி 2 கேமா வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பிடி சாருக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து இந்த மாதிரி உன்னை யூனிவர்சிட்டி மேட்ச் ஆடி உன்னை பெரிய லெவலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெகுலரா எனக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கேம்ல போய் விளையாடு பிராக்டிஸ் பண்ண அப்படிங்கிறவங்க நல்லா பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது லாக்டவுன் வந்துச்சு. முடிச்சுட்டு என்ன பண்ணனே தெரியல. ஒரு 6 மாசம் வேற வழியே இல்லை. ஏன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள். ஏன்னா வீட்டுல அப்பா பாத்தீங்கன்னா குடியில வந்து ட்ரிங்க்ல வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க. அதை தாண்டி தான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ட்ரிங்க்ல அடிக்ட் ஆயிட்டாங்க. அப்போ வீட்லயே இருந்தா இந்த மாதிரி அப்பா பண்ற விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்பவே சங்கடமா இருந்ததுனாலதான் வெளியூர் காலேஜுக்கே போனேன். ஓகேங்களா? காலேஜ் படிக்கிறதுக்கே போனேன். விளையாட்டை தாண்டி வெளியில போய் ஏன் படிக்கணும், ஃப்ரீடமா வீட்டுல இருந்து கொஞ்சம் மன நிம்மதியா வீட்டுல இருந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்கூல் டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். என்னுடைய ஸ்கூல் படிப்பா இருக்கட்டும், தாண்டி என்னோட 11th 12th எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எழுந்து பேப்பர் போடுவேன். ஈவினிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா பால் போட்டு தான் என்னோட ஸ்கூல்லாம் லைஃப் எல்லாம் படிச்சேன். அதை தாண்டி எங்க அம்மா எனக்கு சப்போர்ட். எங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பீடி சுத்துவாங்க. நிறைய பேர் அம்மா அப்பா பாத்தீங்கன்னா பீடி சுத்துவாங்க. பீடி சுத்தி தான் எனக்கு என்ன சொல்றது 100 200 அந்த மாதிரி அந்த இன்கம் வச்சு தான் என்னுடைய படிப்பு செலவுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எனக்குடைய கைமணி செலவுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் செலவுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு இருந்தோம்னா ஸோ இப்போ ஒரு மினிட் இப்போ இந்த கஷ்டத்துல இருந்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுல உள்ள கஷ்டத்திலே இருந்துட்டு கொஞ்சம் வெளியில போவோம் அப்படின்ட்டு வெளியில வந்து தான் அந்த காலேஜ் லைஃபை முடிச்சேன். அதை தாண்டி வீட்டுல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. அப்பா இந்த மாதிரி குடியில அடிக்ட் ஆனாங்க. நான் ஸ்கூலு போயிட்டு வந்தேன். நான் கிட்டத்தட்ட காலைல போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஈவினிங் பாத்தீங்கன்னா அப்பா குடிச்சங்க விழுந்து கிடப்பாங்க. இந்த மாதிரியே சூழ்நிலை போயிட்டு இருந்துச்சு. டெய்லி ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, டெய்லி ரெகுலராகவே இந்த மாதிரி சித்த பண்ணிட்டே இருப்பாங்க.
குடிச்சிட்டு கீழே விழுந்துருப்போம். நைட்டு நான் என்னோட வேலை என்னன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து விளையாட போக தாண்டி இந்த மாதிரி அப்பா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க, மச்சான் இந்த மாதிரி உங்க அப்பா வந்து கீழே வந்திருக்காங்களா, வந்து தூக்கிட்டு போல அப்படிமாலு. ரெகுலரா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஆட்டோல வந்து கூட்டு போய் வீட்டுல விடுதாவே என்னுடைய 11th 12th இந்த மாதிரி என்னுடைய ஸ்கூல் டைமே எனக்கு படிப்பே ஏறல. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே, இந்த மாதிரி லைஃப் எப்படிடா மாற போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதை தாண்டி நிறைய கடனும் இருந்துச்சு. அதனால படிப்பு ஏறல. எல்லா வேலைகளையுமே பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னெல்லாம் என்னெல்லாம் வேலைகள் கிடைக்குதோ எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சேன். என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெயிண்டிங் வேலை, வெல்டிங் வேலை, அப்புறம் எலக்ட்ரிஷியன் வேலை, அதை தாண்டி சென்ட்ரிங் வேலை, கொத்தனார் வேலை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்காத எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க. அதில் எல்லா வேலையுமே பார்த்துருக்குறேன். ஓகேங்களா. என்னன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அம்மா கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி நாளைக்கு ஒரு லோன் கட்டணும்டா அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலேஜ் எனக்கு ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய நான் நாகர்கோவில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேட்டரிங் நடக்கும். நீ இந்த ஜூம் மீட்டிங்ல நாகர்கோவில்ல நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நாகர்கோவில்ல. ஸோ பாத்தீங்கன்னா கேட்டரிங் நிறைய கல்யாணங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா அந்த கேட்டரிங் வைஸா பரிமாறுவாங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைம் நைட் டைம்லாம் போய் ஃபங்க்ஷன்ல போயிட்டு பரிமாறி இந்த மாதிரி 300 ரூபா 400 ரூபாங்கிறது என்னோட பிடி சார் அமுச்சு விட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு அமுச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருந்து கிடைக்கிற டயத்தை வேலை பார்த்து வீட்டுக்கு கடன் அமுச்சு விடுவேன். இந்த மாதிரி என்னோட கஷ்டமான சூழ்நிலையை போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் காலேஜ்ல இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் போனேன், பண்ண முடியல. வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. என்னடா பண்ண போறோம் அப்படின்ட்டு இந்த ரெகுலரா ஒரு ஆம்பளை பையன் தான் பேரு, ஆனா ரெகுலரா உட்காந்து அழுவேன். ஈவினிங் வந்தோடனே அவன் வந்து அழுவேன், என்னடா பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ வேற வழியே இல்லை அப்படின்ட்டு வீட்டுல எல்லாம் கடன்காரங்களாம் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லோன் கட்டாத நபர்கள், வார வட்டி கடன் எல்லாருமே ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ணனே தெரியல. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, வேற வழியே இல்லாம கொத்தனார் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். மறுபடியும் நமக்கு தெரியும், நம்ம பசங்க எல்லாம் எல்லாருமே கொத்தனார் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு 6 மாசம் ஒரு நாள் கூட லீவ் போடாம எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 6 மாசம் ஒரு நாள் கூட வேலைக்கு லீவ் போடாம கொத்தனார் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கு. அப்ப கூட எனக்கு மொபைல் எல்லாம் கிடையாதுங்க. இப்ப எல்லாருமே சின்ன குழந்தை பசங்க எல்லாம் எல்லாரும் மொபைல் வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு ஒரே ஒரு பட்டன் போன் மட்டும் தான் உண்டு. அந்த பட்டன் போனுமே என் போனா கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நான் 9thலயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா தொடர்ந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஆளு எனக்கு ஒரு பட்டன் போனே வாங்கி கொடுத்தா. ஓகேங்களா. அவ போன் அந்த ஒரு பட்டன் போனை வச்சு தான் பேசிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 காலேஜ் முடிக்க வரைக்குமே எனக்கு மொபைல் போனே கிடையாது. ஒரே ஒரு போன் உண்டு, அது பட்டன் போன். அதுவுமே என்னோட ஆளு தான் வாங்கி கொடுத்தா. இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா லாக்டவுன் முடியுது. அந்த வீட்டு வேலையும் முடியுது. ஒரு மொபைல் போன் எடுக்கிறேன். ஒரு 15,000 ரூபாய்க்கு மொபைல் போன் எடுக்கிறேன். எடுத்து முடிச்சோன்னா என்ன பண்ண தெரியல. கொஞ்சம் லாக்டவுன் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்றேன். எங்கேயுமே வேலை செட் ஆகல. அப்போ நம்மளுடைய உசேன் பேகரை பாக்குறேன். அப்பதான் அவரோட நம்பர் கான்டாக்ட் கிடைக்குது. நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கிறேன். நம்மள உசேன் சாரை பாக்குறேன். இந்த மாதிரி மொபைல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்பா, பாக்குறியான்னு கேட்டாங்க. அந்த அண்ணன் ஓப்பனாவே சொல்லியிருந்தேன், ஆனா எனக்கு மொபைல் கண்டிப்பா யூஸ் பண்ண தெரியாது, இது வரைக்கும் யூஸ் பண்ண கிடையாது. யூடியூப் வாட்ஸ்அப் தவிர எனக்கு எதுவுமே யூஸ் பண்ண தெரியாதுண்ணா. அதனால ஓகேடா பரவாயில்ல தம்பி, என்னோட நம்பரை நீ சேவ் பண்ணிக்கோ, என்னைக்கா ஒரு நாள் உனக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சரி நான் அப்படின்னு நான் நம்பரையும் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அண்ணனோட ஸ்டேட்டஸை பாக்குறேன். நம்மளுடைய உசேன் சாரோட ஸ்டேட்டஸை பாக்குறேன். ரெகுலரா பார்த்துட்டே இருக்கிறேன். வாரம் 5,000 ரூபாய் 3,000 அப்படிங்கிற இன்கம் போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு நம்பிக்கையே இல்லை. இந்த மாதிரிலாம் மொபைல ஃப்ராடுத்தெல்லாம் பண்ணிட்டு இடத்துல இந்த மாதிரி வருமானம் வருமா அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்ப அண்ணன்ட்ட கேட்கிறேன். ஆனா வந்து நமக்கு பக்கத்து வீடு தான். அண்ணன்ட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி சம்பாதிக்க முடியுமாண்ணா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா தம்பி உன்னால பண்ண முடியும், எப்படின்னா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அப்பவுமே அண்ணனுக்கு பெரிய லெவலில் தெரியாது, ஏன்னா பிகினர்ஸ் தான் அந்த அண்ணனும். ஜாயின் பண்ணி ஒரு 3-4 மந்த்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ண அந்த மாதிரி ஜாயின் பண்ணாங்க. எனக்கு புரியவே இல்லை. ஒப்பனா சொன்னா எனக்கு புரியவே இல்லை. திருப்பி ஒரு 3 மாசம் போச்சு, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பவுமே எனக்கு புரியல. அப்ப லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்ளைன் மகாராஜன் சாரா இருந்தாங்க. அப்ப அவங்களோட கால் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணி பேசினாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பிசினஸ் பிடிக்கல, ஆனா மகாராஜன் எனக்கு ஒரு ஆறுதலா பேசின விஷயம் பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னா ஒரு பிரதரும் இந்த மாதிரி உன்னை சப்போர்ட் பண்ணி தரேன் தம்பி, வா தம்பி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை பிடிச்ச உடனே எனக்கு பாத்தீங்கன்னா அப்ப அந்த பிசினஸ் எடுக்க முன்னாடி நான் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாங்கிறப்போ 6 நாள் 7 நாளைக்கு வேலைக்கு போவேன். ஒரு 3,500 ரூபாய் இன்கமோட வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
அப்போ 1500 வீட்டுக்கு கொடுக்கணும். வெறும் அவர் 1500 தான் கையில வச்சிருக்கிறேன். அதுவுமே அந்த கடனுக்கு இந்த கடனுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாரமா டிலே பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். லாஸ்டா தம்பி இந்த வாரம் ஜாயின் பண்ணி ஆகணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. அப்போ அண்ணன் சொல்லியிருந்தேன், அண்ணா என்ற ஒரு 2000 ரெடியா இருக்குண்ணே, அதுல ஒரு 1000 நான் வேலை பார்த்த காசு, இன்னொரு 1000 என்னோட லவ்வர் எனக்காண்டி கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லியிருந்தேன். மீது ஒரு 1500 என்னால ரெடி பண்ணவே முடியலண்ணே, நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு இந்த பிசினஸ்ல ஒரு 1500 போட்டு கொடுத்து இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ண நபர், விட்ட நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உசேன் சார் தான். சோ அந்த ஒரு நபர் எனக்கான அந்த ஒரு 1500 அமௌண்ட் கொடுத்து இப்ப ஜாயின் பண்ண வைக்கல அப்படின்னா இந்த ஒரு ஜூம் மீட்டிங்ல கண்டிப்பான முறையில நான் பேசியிருக்க முடியாது. இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நான் கண்டிப்பான முறையில எடுத்திருக்கவும் முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க ஒரு 2000 வச்சு 2000 அமௌண்ட் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1500 கொடுத்து ஹெல்ப் பண்ணி அப்படிதான் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண உடனே இது எல்லாமே புரிஞ்சுதான் கேட்டீங்கன்னா சத்தியமா புரியலங்க. ஏன்னா இன்கம் வராம நம்ம மக்கள்கிட்ட போய் பேசினா எல்லாமே நம்ம என்ன பண்ணுவாங்க, நீ முதல்ல சம்பாதிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம திருநெல்வேலி பக்கம் மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெனாவட்டாவே பேசுவாங்க. ஏன்னா அன்புனா அல்வா இல்லைன்னா அருவாங்கிற மாதிரி பேசுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போய் சொல்லும் போது, மச்சான் நீ இதுல நீ இன்கம் எடுத்தியா மச்சான் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல மச்சான் நான் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இல்ல ஆள் செத்தா மச்சான் காசு காசு முதல்ல கொட்டுன்னு கொட்டும் அப்படின்ட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போய் ஷேர் பண்ணேன். அவன் எல்லாமே என்னோட மூக்கெல்லாம் உடைச்சிட்டாங்க. பிகாஸ் நான் கத்துக்கிடல. இந்த ஆப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, இந்த ஆப்பை யாரு உருவாக்கணும்னு தெரியல, நம்ம லீடர் யாருங்கிறது தெரியும், எதுவுமே தெரியாம நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஆப் இருக்கு காசு வரும் மச்சான் அது அப்படின்னு கதை விட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே மச்சான் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன் மச்சான் அப்படின்ட்டு ரொம்பவே நெகட்டிவாவே விட்டாங்க. அப்போ ஒரு ஜாயின் பண்ண ஒரு 6 மாசமா பண்ணவே இல்லை. ஒரே நிமிஷங்க. ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் நான் பண்ணவே இல்லை. என்ன பண்ண அப்படின்னா கத்துக்கிட ஆரம்பிச்சேன். இது என்னதான் இருக்கு, உண்மையாவே இதுல காசு வருமா அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிட ஆரம்பிச்சேன். ஜூம் மீட்டிங் அப்போலாம் பாத்தீங்கன்னா நம்மளோட மகாராஜன் சார் பாத்தீங்கன்னா காலையில விடிய வேலை 5 மணிக்கு அப்போ கொத்தனார் வேலை பார்த்துட்டு கல்லு சம்மந்துட்டு மண்ணு சம்மந்துட்டு சாந்த உழைச்சிட்டு வெயில நின்றுட்டு கிறங்கி போய் தான் வீட்டுக்கே வருவேன். 10 பேர்லுமே பொத்து தான் வீட்டுக்கு வருவேன். வந்தாலுமே காலை 5 மணிக்கு மீட்டிங் நடக்கும். அப்போ மகாராஜன் சார் 5 மணிக்கு மீட்டிங் பண்ணுவாங்க. கரெக்டா சும்மா நம்மள சும்மாவே இருந்தாலும் நம்மளால எந்திக்க முடியாது. இந்த மாதிரி வெயில கஷ்டப்பட்டு வரும்போது சும்மாவே எந்திக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி எந்திக்க முடியல சார் அப்படின்னு காரணம் சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நாள் இது ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணுங்கிற மாதிரி புரிய வச்சாங்க. அப்ப 5 மணிக்கு எந்திரிச்சு வேலையை பார்த்துட்டே ஒரு 6 மாசம் இருந்து கத்துக்கிட ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட கத்துக்கிட்ட ஆரம்பிச்சு நிறைய மீட்டிங், ஜூம் மீட்டிங், நிறைய நேர்ல உள்ள மீட்டிங், லேப் மீட்டிங் போவேன். கடனை வாங்கி தான் போவேன். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஒரு மதுரை மீட்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி மீட்டிங்லாம் நீங்க காரணம் சொல்றீங்க. அப்போ மதுரை மீட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட அட்டன் பண்ண மீட்டிங் பாத்தீங்கன்னா சிவகங்கை மீட்டிங். அந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் வீக் கிட்டத்தட்ட ஒரு ஐடி போய் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்த மூலமா எனக்கு ஒரு இன்கம் வந்துச்சு. அந்த இன்கம் வந்துச்சு, சந்தோஷப்பட்டேன். அம்மாட்ட போய் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா கொடுக்க முடியல. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 600 தா தம்பி, இந்த 600 உங்க 60,000 வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சிவகங்கையில ஒரு மீட்டிங் இருக்கு அட்டன் பண்ண அப்படின்னாங்க. சரி போய் அட்டன் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையாவே இல்ல நம்ம சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கைங்கிறது வந்துச்சு. இங்க நிறைய பேர் காரணம் சொல்லியிருப்பீங்க, இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கலாம், நேற்று ஜாயின் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு இன்கமே வராம இருக்கும். உங்களுக்கு இன்கமே வரல அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு கத்துக்கிடாம இருந்திருப்பீங்க. சோ முதல்ல உங்க லீடர்கிட்ட கேட்டு நான் என்ன பண்ணணுங்கிறத முதல்ல கத்துக்கிட ஆரம்பிங்க. கண்டிப்பா பொருள உங்களோட இன்கம் கூட ஏர்ன் பண்ணலாம். சரி ஓகே கத்துக்கிட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்ப எல்லாருமே பிசினஸ் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் தான் எடுத்திருப்போம். அதே மாதிரி நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்கு. சொந்த வீடு தான் இருந்தாலும் அப்பா பக்கம் சப்போர்ட் இல்ல, வீட்டு பக்கம் சப்போர்ட் இல்ல. சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே நபர் என்னோட லவ் பண்ற பொண்ணு மட்டும்தான். ஓகேங்களா? அதை தாண்டி நம்மளுடைய சிடிஸ் இந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ மல்டிபிள் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படி யோசிக்கும் போது ஒரு அடி 2 ரெடி பண்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ மல்டிபிள் பண்ணா நல்லா சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, எல்லாருமே பார்த்துருக்குறோம். நம்ம மல்டிபிள் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படி பார்க்கும்போது 10 பைசா வட்டிக்கு எங்க மாமாட்ட கடன் வாங்கி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என் குடும்பத்துக்கு சேர்த்து 20 அடி போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் நிறைய
நிறைய பேர் சொல்லும்போது நிறைய பேர் இந்த இவ்வளவு அமௌண்ட் போட்டு இன்னொன்று இன்கம் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கலாய்ச்சாங்க. அதெல்லாம் தாண்டி கத்துக்கிட ஆரம்பிச்சேன். கத்துக்கிட்ட அப்புறம் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் குயிக் ஸ்டார்ட் அச்சீவ்மெண்ட்ங்கிறது முடிச்சேன். அப்புறம் கோர் ரீடுங்கிறது முடிச்சேன். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ங்கிறத முடிக்க ஆரம்பிச்சேன். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆஹ் அப்பவும் நிறைய மக்கள் நம்பவே இல்லை. அதை தாண்டி மல்டிப்ளை ரெடி பண்ணி போட்டதுக்கு அப்புறமும் ஒரு ஹெல்த்தி என்னன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா இதே இதே நீ பண்ணிட்டு இருக்கியடா, கொஞ்சம் வேலைக்கு போலாம்ல, உங்க அப்பாவும் வேலைக்கு போல, இதுல இன்கமும் ஒரு ஒரு வாரம் வருது, ஒரு வாரம் வர மாட்டேங்கி. ஒரு 3 மாசம் பாத்தீங்கன்னா ஃபுல் டைமா எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, நிறைய ஃபைட் போடுவேன், எதுவுமே ரிசல்ட் கிடைக்காது. நிறைய அன்னோன்ட்டு பேசுவேன், எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. அப்போ ஒரு 3 மாசம் பாத்தீங்கன்னா அன்னோன் 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 அப்படின்ட்டு ஒரு 3 மாசம் உழைப்பு போட்டேன். அப்ப வீட்டுல சரியான கஷ்டம். ஏன்னா என்னுடைய உழைப்பு மூலமா தான் என்னுடைய ஃபேமிலிங்கிற ரன் ஆயிட்டு இருக்கு. என் அப்பா வந்து வெல்டிங் வேலை பாக்குறாங்க, அம்மா பீடி சுத்துறாங்க, ஒரு தங்கச்சி இருக்கிறா. வேற ஜூன் மாசம் அவருக்கு கல்யாணங்கிறது சென்னையில வச்சிருக்கிறோம். சில சென்னையில மக்கள் எல்லாருமே வந்துருங்க. அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ல தங்கச்சி வேலைக்கு போல படிச்சுட்டு இருக்கிறா. அப்போ ஒரு 3 மாசம் என்னோட வேலை பார்க்கற மூலமா ரன் ஆயிட்டு இருக்குது. அப்போ ஒரு வாரம் 1200 ரூபா 2000 இங்க இன்கம் வருது. ஒரு 3 மாசம் எனக்கு எந்த ஒரு இன்கமே இல்லை. ஓகேங்களா, எந்த ஒரு இன்கமே இல்ல. அப்போ அம்மா மொதமா சொல்றாங்க, இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு தம்பி, இந்த மாதிரி லோன்லாம் இருக்குது, கொஞ்சம் வேலைக்கு போங்கிறாங்க. வந்து எங்க வீட்டுல வந்து நீ வேலைக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம்மா நான் கண்டிப்பா நான் பண்ணுவோம்மா, இல்ல சம்பாதிப்பேன் அப்படிங்கிற. மாசம் நோ இன்கம். 2ஆம் மாசமும் சொல்றாங்க, ஏய் தம்பி 2ஆம் மாசமும் மாசமே இன்கம் வரல, இந்த மாசம் வராது, ஏதாவது வேலைக்கு போங்கிறாங்க. அப்பவும் நான் பேச்சு கேட்கல, மறுபடியும் அண்ணன் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன், மறுபடியும் பேசுறேன். எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. மறுபடியும் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். 3ஆம் மாசம் பண்ண ஆரம்பிக்கிறேன், எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. அப்போ 3ஆம் மாசம் அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க. தம்பி இப்ப நீ கரெக்டா ஞாபகம் இருக்கு, எப்படி சொல்றேன்னா கேஸ் காலி ஆயிடுச்சு. வீட்டுல ஒரு போன் கால் வந்துட்டு, என்னோட வாய்ஸ் கேக்குதா பாரதி மேடம்? ஓகே, கேட்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே காலியாட்டு தம்பி, இனிமே நீ வேலைக்கு போல அப்படின்னா கண்டிப்பா சாப்பிடவே முடியாது அப்படின்னாங்க. அப்போ ஒரு 3 மாசம் உழைப்ப போட்டுட்டு 4ஆம் மாசம் என்ன பண்ணிட்டேன், முதல் நாள் பாத்தீங்கன்னா வெல்டிங் என்னுடைய ஃப்ரெண்டு கூட்டு போனா அப்படின்ட்டு ஒரு 500 ரூபா சம்பளத்துக்கு வேலை. பாரதி மேடம் எங்க வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குதுங்க சார். சாரி, ஒரு போன் கால் வந்துட்டு மேடம். சூப்பர். அப்படியே அந்த மாதிரி வேலைக்கும் போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கும் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் அந்த 3 மாசம் போட்ட உழைப்ப அடுத்த ஒரே மாசத்துல என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா 40,000 இன்கம்ங்கிறது எடுத்தேன். அப்ப மொத்தம் 40,000 அந்த ஒரே மாசத்துல 4ஆம் மாசத்துல என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய். அந்த இன்கம் மொத்தமா அம்மாட்ட போய் கொடுத்தேன். கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பதான் ஃபீல் பண்ணேன். அப்போ நம்ம எந்த ஒரு இன்கமும் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல பண்ண விட மாட்டாங்க. அப்ப இன்கமை கொடுத்தாதான் நம்மளை பண்ண விடுவாங்கிறத விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த மாசம் ஒவ்வொரு வாரமும் 10,000 இன்கம் எடுத்தேன். ஜாயின் பண்ணி 9 மாசத்தை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ங்கிற போஸ்டிங் எடுத்தேன். அவார்டு வாங்கினேன். வீட்டுல எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நீ இன்னும் நிறைய விஷயங்கள் நீ பண்ணடா, ஆனா பண்ற தாண்டி நீ வேலையை பார்த்துட்டே பண்ணு, நம்ம வீட்டு ஃபேமிலி இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி சொல்றது, ஒவ்வொரு கம்பெனிலையும் வேலைக்கு போயிட்டு என்னோட பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட நிறைய டீம் மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. நான் என்னோட டீம்ல இருக்க எல்லாருமே அண்ணனுங்க. திருச்சி, கேரளா, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னோட டீம் மெம்பர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்க எல்லாருமே இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவா ஃபேஸ் பண்ணாம இங்க இது யாருமே சக்சஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி நிறைய நெகட்டிவா ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஒரு சக்சஸை அடைஞ்சிருக்கிறேன். அடைஞ்சிருக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நம்ம மேல உள்ள நபர்கள் சொல்றத கேட்க ஆரம்பிச்சோம். அது மூலமா தான் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ்ங்கிறது கிடைச்சிச்சு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா தான் நான் இறங்கி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கனால நிறைய டைம் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு டீம் பார்க்கணும். ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணும்போது டைமிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வேலை. அப்புறம் நம்ம என்னோட துணியை நான் தான் துவைக்கணும். அதை தாண்டி எப்படி சொல்றதுன்னா திடீர்னு கம்மியில நான் பாக்குற எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான்.
சூப்பர்வைசரா இருந்தேன். திடீர்னு கரண்ட் போச்சு அப்படின்னா மறுபடியும் கூப்பிடுவாங்க, அங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டைமிங்கே இல்லாம ஓடிட்டு இருந்தேன். அதனால என்னால ஒர்க் பண்ண முடியல. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தா கண்டினியூவா கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 1 இயரா நல்லா ஒர்க் பண்ணிருப்பேன். ஆக்சிஸ் இந்தியாவுல ஒரு 1 இயரா நல்லா ஒர்க் பண்ணிருப்பேன். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4,50,000 மேல இன்கம் எடுத்திருக்கிறேன். அதை தாண்டி என் தங்கச்சிக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு செயினும் எனக்கு ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா என்னோட என் பேர்லயும் என்னோட ஆள் பேர்லயும் இன்சில் போட்டு ஒரு மோதிரம் வாங்கணும்ட்டு 9th படிக்கும் போதே எனக்கு ஒரு கனவு. ஏன்னா என்னோட பிடி சார் போட்டிருப்பாங்க. அது 9th படிக்கும்போது ஒரு கனவு எடுக்கணும்டா எப்படியா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ஆசையாக இருந்துச்சு. அந்த என் பேர் என்னோட இன்சிலி போட்டு என்னுடைய ஆளை இன்சிலி போட்டு ஒரு மோதிரத்துங்கிறது இந்த கம்பெனி மூலம் இன்கம் மூலமா அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். அதை தாண்டி என்னுடைய வீட்டு கடனை கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 கடனையும் அடைச்சிருக்கிறேன். அப்புறம் என்னோட வீட்டையும் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2024ல எனக்கு பிடிச்ச எனக்கு இது வரைக்குமே பைக்குங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஒரு எனக்கு பிடிச்ச MT 55ங்கிற பைக்கை கண்டிப்பான முறையில் அச்சீவ் பண்ணுவேன். அதை தாண்டி எனக்கு கீழே ஒரு நிறைய உமன்ஸ் டீம்ங்கிறத சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணி என்னோட டீம் மெம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே என்ன மாதிரி அச்சீவ் பண்ண வைப்பேன். அதை தாண்டி என்ன மாதிரிங்கிற ஈடிங்கிற போஸ்டிங்கையும் வாங்க வைப்பேன். கண்டிப்பான முறையில் வாங்க வைப்பேன். ஸோ எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த என்னுடைய உஷன் சாருக்கும் என்ன பெரிய லெவலா வழிநடத்திட்டு இருக்க என்னுடைய மகாராஜன் சாருக்கும் அண்ட் ஆல் இடிஸ் அண்ட் சிடிஸுக்கும் தேங்க் பண்ணிட்டு இந்த ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீ எல்லாருமே சக்சஸ் பண்ணணும். எல்லாருமே புதுசா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க கண்டிப்பான முறையில. ஆனா எல்லாருமே கண்டிப்பான முறையில் நெகட்டிவ்ங்கிறது கண்டிப்பான வரும். அதை தாண்டி நின்னனால மட்டும்தான் இப்போ நாங்க ஒரு போஸ்டிங்ல இருக்கிறோம். நல்ல ஒரு இன்கம் எடுத்துட்டு இருக்கோம். அதனால நெகட்டிவா ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க, லீடர் சொல்றதை கேட்க ஆரம்பிங்க. அதை தாண்டி ஃபேமிலி மெம்பர்கிட்ட போய் சண்டை போடாதீங்க, ஓகேங்களா? இப்ப நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இதை நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்கள்ட்ட யாருமே சண்டை போடாம ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு சைட்ல பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம உங்களுக்கு பி பெஸ்டா சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்ம உங்களை வழிநடத்தி கொண்டு போவாங்க. அதே மாதிரி என்னுடைய வீட்லயுமே சரி, என்னுடைய லவ்வரா இருக்கட்டும், அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பெரிய லெவலில் யூஸ் பண்ணி பெரிய லெவலில் சக்சஸ் பண்றதுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஸோ மச் லீடர்ஸ், தேங்க்ஸ் ஸோ மச். பேக் டு கோர்ஸ். பாரதி மேடம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட வேல்யூபிள் டைம், அதே கூட உங்களுடைய சக்சஸ் ஷேரிங் வந்து செம்ம லெவல்ல இருந்துச்சு சார், வேற லெவல்ல இருந்தது. எனக்கு உங்களுடைய சக்சஸ் ஷேரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். நானும் நெகட்டிவா இருக்கும்போது உங்களை கேட்டு நான் பண்ணி நிறைய சக்சஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஒரு சக்சஸ் ஷேரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ட்ரகிள்ஸ், நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதையெல்லாம் அதுல இருந்து வெளியே வந்து நீங்க இந்த ஒரு சக்சஸ் ஷேரிங் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். Thank you so much, sir. Thank you. Okay, friends. இந்த நேரத்துல யாரு இந்த முழுமையா நான் இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 127 பேர் இருக்கீங்க. இல்ல 9 பேர் தான் அட்டெண்ட் பண்ணீங்களா? முழுமையா அட்டெண்ட் பண்ணது 9 பேர் தானே? இன்னுமே இன்க்ரீஸ் ஆகல. முழுமையா அட்டெண்ட் பண்ணவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதுல ஒரு சில பேர்கிட்ட ஃபீட்பேக் கேக்குறேன். ஃபர்ஸ்டா மஹிமா மகேஷ் அவங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன். வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேம், சொல்லுங்க மேம். சார் சூப்பரா பேசியிருந்தாங்க. மாணிக்கம் அவங்க பேர்ல மட்டும் இல்ல, நம்ம ஆக்சிஸ்ல வந்ததுனால இப்ப அவரு ஒரு மாணிக்கம் மாதிரியே அதாவது ஜொலிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பதவியில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் முயற்சி எடுத்து வந்திருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் ஒரு லெவலுக்கு வர முடியுங்கிறத தெரிஞ்சுட்டோம் மேடம். ஓகே மேம், ஓகே மேம். நீங்க அதை கத்துக்கிட்டத அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சத்யா சிஎல் மேம் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன். எஸ் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். நம்மளுடைய மாணிக்கம் சார் மனமார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி நான் இப்போ 2 மாசமா அன்னோன்னு தான் மூவ் பண்றேன்.
கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி தடைகள் நிறைய வருது. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி நமக்கு பெரிய சக்சஸ் இருக்குன்னு நான் கத்துக்கிட்டேன் மேம். கண்டிப்பா சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள்ல தாண்டி தாண்டி தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரிங் வேற லெவல்ல இருந்துச்சு மேம். தேங்க்யூ சோ மச் மேம். வாய்ப்புக்கு நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. புவனேஸ்வரி மேம், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்க மேம். ஹாய் மேம், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்னைக்கு வாழ்த்துக்கள் மேம். ஹோஸ்ட் சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால சூப்பரா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நம்ம மாணிக்கம் சார் வந்து சூப்பரா இன்னைக்கு ஷேரிங் கொடுத்திருந்தாங்க. மாணிக்கம் சார் பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனா இன்னைக்கு ஷேரிங்ல அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்குமே அன்னோன் நான் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நாங்க விடாமுயற்சியா நம்ம சார் எப்படி சக்சஸ் பண்ணாரோ அதே மாதிரியே நாங்களும் அன்னோன் அண்ட் நோனையும் ஃபோக்கஸ் பண்ணி சக்சஸ் பண்ணுவோம் மேம். இன்னைக்கு செக்ஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பார்வதி மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேம். பார்வதி மேம். மேம் வாய்ஸ் கேக்குது? ஓகே மேம், கேக்குதுங்க மேம், சொல்லுங்க. எஸ் மேம். இன்னைக்கு செஷன் வந்துட்டு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். ஏன்னா வந்துட்டு எனக்குமே இப்போ வந்துட்டு நெகட்டிவ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. நானுமே இன்னும் 2 months மூவ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னும் ரிசல்ட் கிடைக்கல. பட் ஆனா என்னோட ப்ராசஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். வீட்லயே அதே மாதிரி தான் அந்த சார் லாஸ்டா சொன்னாங்க, வீட்ல பண்ணாத அப்படின்னு சொன்னாங்களா, அப்படியே விட்டுட்டு நீங்க உங்க சைட்ல அந்த வேலையை பாருங்கம்பாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணிக்கிறேன். என்னோட ஹஸ்பண்டுமே இன்னைக்கூட நீ மீட்டிங் அட்டன் பண்ணாத அப்படின்னு சொல்லி திடீர் தான் போனாங்க. பட் இருந்தாலும் நாங்க போனதுக்கு அப்புறம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு கண்டிப்பா இதுல நான் நிச்சயமா ஒரு நாள் சக்சஸ் ஆகுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மேம். ரொம்பவே சூப்பரா இருந்தது மேம் செஷன். அதே சக்சஸோட நீங்க டிராவல் பண்ணுங்க மேம். இதுல நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும். என்னையோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தாயம்மாள் மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். என் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம், சொல்லுங்க மேம். எஸ் மேம். சார் ரொம்பவே சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க எக்ஸ்பீரியன்ஸை பத்தி. எனக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். அண்ணனை பத்தி என்ன வந்தாலும் சரி அதை நம்ம பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க நல்லா மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். பாரதி மேம், உங்க வாய்ஸ் கேட்கல மேம். சாரி மேம், ஒரு கால் வந்துருச்சு. கேக்குதாங்க மேம்? என்னோட வாய்ஸ் கேக்குதாங்க மேம்? கிளியர் மேம். ஓகே. இந்த ஒரு நேரத்துல நம்ம இந்த ஒரு நேரத்துல எல்லாரும் வந்து அழகா வந்து இந்த செக்ஷன் வந்து சக்சஸ் ஷேரிங் வந்து கேட்டீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷனுமே நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அந்த நேரமும் வந்துருச்சு. தேங்க்யூ ஆல் தி லீடர்ஸ். தேங்க்யூ சோ மச். ஆல் சக்சஸ் இந்தியா. தேங்க்யூ சோ மச். செஷன் இஸ் மாணிக்கம் சார். தேங்க்யூ பாரதி மேம். தேங்க்யூ பாரதி மேம். தேங்க்யூ மாணிக்கம் சார். தேங்க்யூ பாரதி மேம். தேங்க்யூ மாணிக்கம் சார். தேங்க்யூ பாரதி மேம். ஓகே மேம். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ.